ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பாவுக்கு கொடுத்த உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். நான் உளுந்து வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன். உளுந்தும் வெண்பொங்கலுக்கு போடுவோம்ல அந்த பருப்பும், அது ரெண்டையுமே நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நம்ம சமைக்கும் போது கழுவிக்கலான்னு. இப்போ சமைக்க போகிறனால அதை கழுவுறேன். அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம். வெறும் உளுந்து மட்டும் போட்டு சாப்பாடு வைக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி வைக்கிறேன். வெங்காயம், சீரகம், தக்காளி, கல்லுப்பு எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து இடையில தான் போடுவேன். மஞ்சத்தூள் வந்து பேருக்கு ஒரு துளி மட்டும் போடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். மிளகுத்தூள் போடுவேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போடுறதில்ல, அதனால் நான் மிளகுத்தூள் போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் எடுத்துக்கலாம். இவ்வளோ நெய் இல்லை, இந்த நெய்யில் காவாசி தான் நான் போடுவேன். அந்த ஸ்பூனில் எடுக்கிறனால அவ்வளோ இருக்குது. அது கொஞ்சம் போட்டு பேலன்ஸ் நான் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இது நல்லா சூடானதும் கடுகு போடுவேன். அது ஸ்பூன்லேயே ஒட்டியிருக்கனால கீழே விழுக மாட்டேங்குது. இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. விழுந்தது போக பேலன்ஸ் எடுத்து நான் அந்த இதுலேயே நெய் டப்பாலே போட்டுருவேன். இப்போ நெய் நல்லா சூடானதும் நான் வந்து பாப்பாவுக்கு நல்லெண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கடலெண்ணெய் ஒரு சில நாள் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் போட்டுட்டு கடுகு போட்டு, இந்த கடுகு இந்த மாதிரி வெடிக்கணும். வெடித்த பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம் எடுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி நான் வந்து பேருக்கு ஒரு தக்காளியில் ஒரு பீஸில் அதை 4ஆக வெட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான். நிறைய தக்காளியெல்லாம் எடுக்கலை. அந்த தக்காளி எடுத்திருக்கோம். பூண்டு நான் சொன்னேன்ல, பூண்டு இதில் நான் வைக்கல. ஆனால் பூண்டு நான் தனியாக உரித்து எடுத்திருக்கேன். பூண்டும் நம்ம போடணும். இப்போ இது வந்து நல்லா வணக்கிக்கலாம். வணங்கட்டும். வணங்கின பிறகு தான் அடுத்து நம்ம போட போகிறோம். இது நல்லா வணங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்ச சீரகம் இருக்குல்ல, சீரகம், உப்பு அதெல்லாமே போட்டுக்கலாம். இந்த சீரகமும் கல்லுப்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கல்லுப்பு போடுங்க. இல்லைன்னா இந்து உப்பு போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. உப்பு போட்டோடனே சீக்கிரமாக வணங்கிடும். சீரகம் 1-2 அந்த தட்டில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த சீரகத்தையும் நம்ம வந்து இப்போ இதில் போட போகிறோம். அந்த சீரகத்தையும் எடுத்து இதில் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு ஒரு வணக்கி விட்டுட்டேன். வணக்கின பிறகு பூண்டு வந்து தனியாக எடுத்து வெட்டி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக. அந்த பூண்டு இதுக்குள்ளே நான் போட போகிறேன். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே நான் இந்த அளவுக்கு வணங்க விட்ருவேன். பூண்டு போட்ட உடனே நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து, பருப்பு ரெண்டையுமே போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இது கூட வந்து இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன பிறகு மஞ்சத்தூள், பேருக்கு ஒரு துளி. மஞ்சத்தூள் போடாமல் கூட செய்யலாம். இது உளுந்து சாதம் தானே, மஞ்சத்தூள் போடாமல் செய்யலாம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து இப்போ நம்ம உளுந்து எடுத்தோம்ல, அதில் வந்து 1 கப்பும் ஒரு 1/4 கப்பும் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணோடனே இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு 8 விசில் விட்டுட்டு குழந்தைக்கு நல்லா கடைஞ்சிட்டு இதை கொடுத்துக்கலாம். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வீடியோ ரெகுலராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.